ஒன்னா அழுகாரா தேவடி அப்படியா நல்ல கண்ணு அழுகாரா புண்டை வாயா புண்டை நக்கிறவனே என்னத்துக்கு அழுகுற ஒன்னு அடிச்சனா யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டா உன் மருமக என்ன கொடுமைப்படுத்தினாளா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? என்னம்மா சொல்லணும்? ஐயோ என் மருமக நல்லா வச்சிருக்கிறா, என் மருமக என்ன அடிக்கிறது இல்ல, எங்களை கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லணும். என்ன சொல்லுவேன்? அப்படியே சொல்றோம்மா. எப்படியே? என் மருமக அடிக்கிறதில்ல, கொடுமைப்படுத்துறதில்ல, எங்க மக மாதிரி வச்சிருக்கிறா. எப்படி சொல்ல தேவையா? அப்படியே சொல்றோம். அப்படியே எப்படி? அப்படியே சொல்றேன், அப்படியே சொல்றேன்னு சொல்லுவியா? அப்படியே சொல்றேன்னு சொல்லுவியா? பக்கத்து கேக்குறேன்னு வச்சுக்க. ஆமா அப்படியே சொல்றேன். நான் சொல்லுவேன். அப்படியே நடந்ததே சொல்றேன். நடந்ததை சொல்லுவியா? நான் சொல்லலம்மா. மருமக நல்லா வச்சுக்கிறாளான்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? மருமக நல்லா வச்சிருக்கிறா, கண்ணை இமை காப்பது போல காத்துக்கிட்டு இருக்கிறா, எந்த கொடுமை பண்றதில்ல அப்படின்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். சொல்லல, உன் காலை கூட பிடிக்க காலை புடிடா புடிடா என் காலை யாருக்கு சொல்லல. என் மகனுக்கு வச்சனே வேண்டுதல, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு கம்பால கொலைக்கட்டை சுட்டு விநாயகருக்கு படைக்கிற எனக்கு ஒரு புத்திர சந்தானம் வேணும்னு கேட்ட என் மகன் பிறந்தான். ஏதோ எங்களை நாங்க செத்தாலும் பரவாயில்ல, அந்த விநாயகனுடைய வேண்டுதலையாவது நிறைவேற்றத்துக்கு கம்மங்கொலக்கட்டை குடும்பம் விநாயகருக்கு கம்மங்கொலக்கட்டை செஞ்சு படைக்கணும். சரி இங்க வா. அதாவது கம்மங்கொலக்கட்டையை செஞ்சு கொடுத்தா இவங்க போய் விநாயகருக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. பிராமணருக்கு ஆகாதது என்ன? கறி மாமிசம். நம்ம வீட்டுல பூனை குட்டி 4 குட்டி போட்டுக்குது. ஆமா, அந்த பூனையில 2 பூனை குட்டி போல தள்ளிட்டு இருக்குது. ஆமா, அந்த பூனையை அப்படியே களத்தை பிடிச்சி திருவி அப்படி சைஸா கொன்னு அப்படியே இளவாட்டா வாட்டி கறிக்கி அப்படியே மேல தோலை எடுத்துப்படு, மஞ்சள் தூள் பூசி கொண்டுகிட்டு வா, இதுதான் கொலக்கட்டை அப்படின்னு கையில பிடிச்சிட்டு கண்ணு தெரியாதுங்க 2 பேரும் வெனாங்கோயிலுக்கு போய் வச்சு படைச்சா பாக்குற சனமெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஐயமுடு இது கண்ணால குருடிய வீட்டுல என்ன உழுவும்படி விநாயகனை கொண்டு வந்து கொலக்கட்டையை படைக்கிறேன்னு சொல்லி இப்படி பூனை குட்டி வச்சு படைக்கிறாங்களே, எல்லாம் நல்லா இருப்பாங்களா? 1000 பேர் சாப்பிட அப்படின்னு ஊர்ல எல்லாம் இவங்கள பேசுவாங்க. அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயமட்டு ஒரிஜினல் ஐயமட்டு பண்ண ஏய் பாடுறா 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 ஒரிஜினல் ஐயமட்டு போடுற உடம்பு பார்த்தா தெரியல, உடம்பு பார்த்தா தெரியல. முந்தா நேத்து கூட எங்க மாமன் கூப்பிட்டாரு தேவத்துக்கு, ஒரு கறி தின்னு கேளு. ஜாதி பொம்பளை பாரு, கம்பு எடுத்து குத்துற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு கம்பு எடுத்து குத்துற மாதிரி இருக்கணும். கேட்கணும் நீ பூனை குட்டி அதுக்குள்ள இறங்காட்டா வாட்டு இறங்க இருக்கா நீ குத்திட்டு ஆமா கவுண்டரை கூப்பிட்டு குத்திட்டு கவுண்டரை கூப்பிட்டு குத்தனா உனக்கு எட்டாதரா போட என்ன கம்பு குத்து விதத்தை நான் அறிவேன் பதத்தை கம்பு குத்து விதத்தை நான் அறிவேன் பதத்தை பத்து விரலை சிவக்க சிவக்க போத குழம்பு குழுங்க குழங்க உரல்ல போட்டு கம்பு கொத்தனா முதல்ல அப்படித்தான் கேக்குங்க. இந்த மாமா அத்தை சத்தம் வர்ற சவுண்ட பக்கம் திரும்பணும். ஆமா ஆமா கோயிலுக்கு போறங்கிறீங்க, இன்னொரு தரம் தண்ணி ஊத்திக்கிறீங்களா? போதுமா? போய் விநாயகரை படைச்சிட்டு வாங்க. இங்க பாரு, ஊர்ல யாராவது கேட்டா எந்த சக்காலத்தியா கூட கேப்பா. ஆமா, எந்த சக்காலத்தி யாராவது கேட்டா என் மருமகன் நல்லா வச்சுக்கிறான்னு சொல்லுங்க. ஆமா ஓஹோ
உன் பேச்சுக்கு மீறினா அப்படியே இழுத்த பிறகு அப்படியே வீட்டுல போய் முதுகுல பாக்கணும் தடுப்பேன். உன் மரும வீட்டு காலையில அயனாரப்படும் போது உன் வீட்டுக்கு நான் வரல பாரு. கண்ணே குருபத்தினி மருமலாம் தான் என்ன பண்ணுவேன்? கொலக்கட்டன்னா என்னமோ காலு தலை வாழி இருக்குது. இத பிசிய கொலக்கட்டையா தெரியுது. தலை வாழலாம் இருக்குமா? உன் பையன் வந்து கேட்டா இத பத்தி ஏதாவது சொல்லுவீங்களா? நாங்க என்னத்துக்குமே சொல்றோம். இது என்ன காலு கை இருக்குதுன்னு கேக்குறேன். விதமா செஞ்சிருக்கிறேன். எல்லாமே கம்மங்கொலக்கட்டையே அப்படி கையில அப்படி நாம்பி அப்படி இட்லி கோணில வச்சு வேவிச்சு கொடுப்பாங்க. கை காலு தலை எல்லாம் வச்சு விதமா பண்ணிருக்கிறேன். விநாயகர் மாதிரி. ஆமா, விநாயகருக்கு இந்த மூஞ்சலி இருக்குல்ல வாங்கணும் அதே மாதிரி. மாமா பையன்கிட்ட வந்து கேட்டா உன் மகன்கிட்ட என்ன சொல்லுவ? எல்லாமே தண்ணி ஊத்திட்டா சாப்பாடு கொடுத்தா அதாவது விநாயகருக்கு கொலக்கட்டை சுட்டு கொடுத்தான்னு சொல்றோம். சரி சொல்லு. சொல்றாங்க அந்த கொசு இருக்குதாட்டுக்குது. இல்லம்மா நான் போயிட்டு வர போய் அப்புறம் வேணா வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். தேவி குருபத்தினி சுவாமி இது என்னமோ ஒரு விதமா இருக்குது. இத்தனை எல்லாம் செஞ்சவ காலு தலை வாழலாம் இருக்குது. தன் மகன் வரட்டும் இத காட்டலாம். அப்புறம் தான் விநாயகர் கோயிலுக்கு போகணும். நம்ம மருமக செய்த வஞ்சகத்தெல்லாம் நம்ம வாழ்ந்து முடிஞ்சீங்க. நம்ம காலம் போயிருச்சு. ஆமா, அதனால அங்க வாழ வேண்டிய மருமக செய்த சொல்லிவிடாது சுவாமி. என்னுடைய அப்பா மாலை என் மனைவியோட படிச்சு போய் 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாத காலமா என் தந்தையும் தாயும் நான் பார்க்கல. ஏன்னா உலகத்துல பெரியவரும் சொல்வார்கள், அதாவது மனைவி அமைவதெல்லாம் அந்த உண்ணானவற்றை இறைவன் கொடுத்து வரும். ஆனா எனக்கு வந்து கொண்டாடி மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. ஏன்னா மாமனார் மாமியார் கூட அதாவது எதிர்பார்க்காமல் கட்டு தாய் தந்தையோட பண்பனை நேசிப்பா. அதனால அப்பா அம்மா பார்க்கலாமா? அம்மா அப்பா அம்மா என்னப்பா உடம்பெல்லாம் இப்படி காய ரணகலமா இருக்குது. மேலெல்லாம் தடுப்பு இப்படி 2 பேரும் கண்ணீர் விட்டு இப்படி கவலையோடு அழுது கொண்டிருக்காங்க. என்னப்பா ஏன் சொல்லுங்கம்மா? உன் மனைவி என் மருமக நீ போன நாள் முதல் கொண்டு சாப்பாடுன்னு கேட்டா நாய் குடிக்கிற சட்டியில குடிக்கிறான். அடியான அடி அடிக்கிறா, உதையான உதை உதைக்கிறா. அதெல்லாம் போகட்டும். பாருங்க கொலக்கட்டை சொட்டு கொடுத்து என்னடி சொல்லாதீங்க. பாத்ரூமுக்கு போகும்போது கொலக்கட்டை சுட்டு கொடுத்தாலே காலு தலை வால் இருக்குது. என்னப்பா கொலக்கட்டை இது என்னப்பா கொலக்கட்டையில அம்மா ஐயோ போனைய நான் வந்த உடனே உங்களை பார்த்தேன். அதான் நாய்குடிக்கு சட்டி வீட்டுல உடைஞ்சிருக்குது. ஏன்னு கேட்டேன். நாங்க வெளியே போகும்போது என் கால் தவறி விழுது நாய் சட்டி உடைஞ்சிருங்க. அதான் உடம்பெல்லாம் காயன்னு கேட்டேன். இல்லப்பா ஒன்று சொன்னீங்க. பூனை கறிக்கு இந்த ஆளாக பிராமண குலத்துக்கு மாமசம் கொடுத்துதான் அப்பா. இந்த பிராமண குலத்துக்கு எது ஆகாதோ அதை மாமசம் கொடுத்து நம் குலப்பெருமை கெடுத்துட்டாங்க. ஐயோ சரி போகட்டும். இதுவரைக்கும் குலைச்சோம் வாழ்ந்தோம் ஒரு மகனை பெற்றோம்
தான் மருமகளை எடுத்தோம். ஆமா. ஆனா நீங்க வாழ பிறந்தவங்க. ஆமா. நாங்க பெரியவங்களால அப்பம்மாளால ஒரு குடும்பம் கட்டு போச்சுன்னு வேண்டாம். ஆமா. அவன் செஞ்சதெல்லாம் மன்னிச்சு பொழைச்சுக்கங்கடா. அப்பா அவளை நீங்க சொல்படி மன்னிச்சு, அதாவது செய்த தவறுக்கு அவனை மன்னிப்பு கொடுப்பேன். அப்படி மன்னிப்பு கொடுத்துட்டா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மருமகளும் மாமனார் மாமியாருக்கு இந்த கைதான் நடக்கும். அவளை விட மாட்டேன். அவளை என்ன செய்யறேன் சட்ட அந்த பக்கம் பாருங்க. அதுக்கு அந்த பக்கம் போக